இயற்கை வளமும் செழிப்பும் வாய்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கே இப்படி ஒரு நிலைமையா? இது இயற்கையின் விதியா இல்ல மனிதனின் சதியா? நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த விஷயத்த நேர்ல கண்ணால பார்க்கும்போது என்னாலே நம்ப முடியல. கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே இயற்கை அழகுக்கும் செழிப்புக்கும் பஞ்சமே இருக்காது. வெயிலோட தாக்கம் அப்படின்னா என்னன்னே தெரியாத இந்த மாவட்டத்துல இப்ப ஜனவரி மாசம் கூட ஆகல, அதுக்குள்ளேயே அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. கரெக்டான மழையும் இல்லை. நாகர்கோயில இருந்து வரும்போது தக்கல வரைக்கும் ரெண்டு சைடுமே வாழை தோட்டங்கள், மலைகள் அப்படின்னு ஐயோ இயற்கை அழகே தனிதான். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா சுங்காங்கடை பகுதியில இருந்து ரைட் சைடுல, அதாவது தக்கல வர வரைக்கும் நமக்கு மலைகள் தெரியும் இல்லையா, அந்த மலைகள்ல இந்த அளவுக்கு தீப்பிடிச்சு பத்திட்டு இருக்கு. ஆல்ரெடி கல்குவாரி, செங்கல் சூளை அப்படிங்கிற பேர்ல இயற்கை வளங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொள்ள அடிச்சுட்டு தான் இருக்காங்க. கேட்டா இயற்கையா வெப்பத்தின் தாக்கத்தால வர தீன்னு சொல்றாங்க. வீடியோல ஏதோ ஓரளவுக்கு தான் தெரியுது, ஆனா நேர்ல பார்க்கும்போது பயங்கரமா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நம்ம ஊரோட அழகை நம்மளே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த போஸ்ட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.